குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 10/6/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52. திதி இன்றிரவு 8:15 வரை தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி ஆரம்பம். நட்சத்திரம் அதிகாலை 5:02 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். நாம யோகம் இன்னைக்கு அதிகாலை 2:37 வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாகியம். கரணம் காலை 9:57 வரை வணிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் மரண யோகம் முழுதும் இருக்கு. சுபவேளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 5:02 வரை மகம், அதன் பின்பு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னாலே மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதைவிட ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் இன்றைக்கி சொல்கிறேன். அது செய்யுங்க, இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அது செய்வதற்கு முன்பு சொல்வதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். இன்றைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு துளசி எடுத்து அது கூட ஒரு 5 ஏலக்காய் மட்டும் எடுத்து வச்சு பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க. போகிற காரியம் சிறப்பாக இருக்கும். தொழில் நன்றாக நடக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி ஒரு வழிபாடை பற்றி சொல்கிறேன். அந்த வழிபாடை நீங்கள் செய்யும்போது எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் விலகும். அது செய்யுங்க. நம்ம இப்போது கோச்சாரத்தை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன். மிதுனத்தில் புத பகவான், கடகத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் கேது பகவானுடன் மாந்தி இணைந்திருக்கிறார். அதே போல் கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், மேஷத்தில் அங்காரக பகவான் இணைந்திருக்கிறார். சரி, இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னாலே விநாயகருக்கு இன்னைக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட விநாயகருக்கு உகந்த நாள். காலையில் இந்த 6 to 7 அப்படின்னு ஒரு ஓரை வருது இல்லையா, புதன் ஓரை வரும். அந்த ஓரை பார்த்திங்கன்னா கௌரி பஞ்சாங்கத்தில் பாருங்கள், கௌரி பஞ்சாங்கன்னு அப்படின்னு போட்டிருக்கும். அந்த இடத்துல லாபம் அப்படின்னு கொடுத்துருக்கும். அந்த நேரத்தில் விநாயகருக்கு போயிட்டு அரசு இலை எடுத்து, ஒன்று கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் விநாயகர் இருந்தால் வீட்டிலையே செய்யலாம். அரச இலை கொண்டு வந்து ஒரு தாம்பல தட்டில் வச்சுட்டு அந்த இலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தீபம், ஒரு அரச இலை எடுத்து ஒரு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லும். ஓம் கம் கணபதியே சர்வகாரிய சித்தி குரு குரு ஸ்வாக்கா. இதுதான் மந்திரம். உங்களால் முடிஞ்சால் 108 முறை சொல்லுங்கள், இல்லை 21 முறை சொல்லி புதன்கிழமை தோறும் இந்த வழிபாடை செய்து வந்தால் எப்பேற்பட்ட கடனும் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். எத்தனை கோடி இருந்தாலும் சரி. புதன்கிழமை 6 to 7 புதன் ஓரை வரும். இந்த ஓரை லாபத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை ஒன்று கோவிலில் போய் செய்யுங்க. கோயிலில் போய் செய்ய முடியாதவர்கள் இதை வீட்லேயே, இதை விநாயகர் படம் இருந்தாலும் விநாயகர் சிலை இருந்தாலும் எது இருந்தாலும் அந்த தாம்பல தட்டில், பித்தளை தட்டில் வச்சுட்டு, சில்வர் தட்டிலலாம் வைக்கக்கூடாது, பித்தளை தட்டில் வச்சுட்டு ஒரு அரச இலையை வச்சு குங்குமஞ்சா வச்சு சுற்றி பூக்கள் போட்டு நல்ல ஒன்று நெய் கூட ஊற்றலாம், இல்லைன்னா பியூர் நல்லெண்ணெய், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று ஊற்றி, ஏன்னா விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் ஏற்றிட்டு உட்காந்து 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள்.
சரிங்களா? சொல்லி பூஜை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். நாளைய தினம் இந்த கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் என்ன டாலர்ன்றதை சொல்கிறேன். இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை எழுதி வச்சு செய்யுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் இதை செய்ய 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 குடும்பத்தில் பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள், தோஷங்கள் எல்லாம் விலகி கடன் பிரச்சனையும் தீரும், பணவரவு நன்றாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அந்த நேரத்தில் வாசப்படியில் ஒரு மஞ்சள் துணி எடுத்து 3 1 காயின் வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த நேரம் கரெக்டாக அந்த 6 to 7 வாசல்லையும் கட்டி வைங்க. ஒவ்வொரு வாரமும் இதை செய்து வரும்போது உங்களுக்கு சிறப்பான பலனை, எங்கே இருந்தாலும் பணத்தை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துரும். அது யார் மூலயமா இது நம்பிக்கையோடு செய்யுங்க. சும்மா நான் சொல்கிறேனேன்றதுக்காகலாம் செய்ய வேண்டாம். நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நமக்கு நன்மையை தரும். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வங்கி தொடர்பான உதவிகரம் கிடைக்க, பயணங்கள் மூலம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட, உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள் மேம்பட, எதிலும் ஒரு ஆர்வமில்லாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. மற்றவர் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்குது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான சாந்தம் நிலவுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயன் 1 நட்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். கல்வி பணித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். லாபங்கள் ஈட்டுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் குருச்சந்திர யோகத்தையும் கொடுக்கும். எப்போதுமே குரு சந்திரனை பார்க்கும்போதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாகத்தான் இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உடன் பிறந்தவர்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமையெல்லாம் குறையும். வீடு மனை சார்ந்த பணிகளில் லாபங்கள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் பொறுமையோடு இருந்தால் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் வியாபாரத்தின் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 5 நட்ச நிறம் வெளிசாமல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமையெல்லாம் இன்றைக்கி குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் தொழிலில் முதலீடுகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்க, கல்வி தொழில் சார்ந்த ஒரு சில பேருக்கு கல்வி தொழில் சார்ந்த ஒரு விஷயம் நடக்கும். அதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே சமயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக இன்றைக்கி அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது. தொழிலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கள் உற்சாகம் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள்லாம் கிடைக்கும். அரசு ரீதியான சிலருக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் அலைச்சல்கள்லாம் குறைகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க.
மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்கார் சந்தோஷம் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள், ஆராய்ச்சி சிந்தனைகள் மாணவர்களுக்கு மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க. உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். சக ஊழியர்கள் மறைமுக ஆதரவு ஏற்படும். குருமார்களின் ஆசீர்வாதங்கள் மனதில் தெளிவை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்க. உங்கள் மீதான வசதிகளுக்கு, அதாவது உங்கள் மீதான ஒரு வசதியை பார்த்து சில பேருக்கு பொறாமை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும். அதே போல் அடுத்தவர்களுடைய கருத்துகளுக்கு நீங்கள் எதுவும் கருத்து சொல்லாமல் இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். இன்றைய தினம் இன்றைக்கி உடலில் ஒரு விதமான ஒரு சோர்வெல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஓய்வு எடுக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஓய்வு எடுத்தால் நல்லது தான், அது தப்பு கிடையாது. அதே போல் தேவையற்ற வதந்திகளுக்கு ஆளாகாமல் இன்றைக்கி இருங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்பாட்டில் ஒரு விதமான மந்த நிலை ஏற்படும். தொழிலில் கொஞ்சம் விவேகத்தை காட்டுங்க, வேகத்தை காட்டாதீங்க. அதே சமயத்தில் வெளியூர் வர்த்தகத்தில் விவேகம் தேவை. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவங்கள் ஏற்படும். தந்தை வழி உறவுகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயத்தில் குடும்பத்திலே விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. இந்த வங்கியில் வேலை பார்ப்பவர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா சில பேர் கேஷியரில் இருப்பாங்க. அந்த கேஷ் எண்ணும்போது கொஞ்சம் கவனத்தோடு எண்ணி கொடுங்க. நிதானத்தை இன்றைக்கி கடைபிடிங்க. சில பேர் அதிகாரிகளால், உயர் அதிகாரிகளால் நெருக்கடியான சூழல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. இன்றைக்கி எல்லா விதத்திலும் நிதானத்தோடு ஒரு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானத்தோடு இருந்தால் ஒரு புதிய ஒரு அனுபவம் இன்றைக்கி ஏற்படும். அதனால் கவனமாக இன்றைக்கி இருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சுபம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்க. சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகளை பெரியோர்கள் ஆதரவு இன்றைக்கி சிறப்பை தரும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். உங்களுடைய செயல்பாட்டில் அனுபவங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி இருவரும் ஒரு சிறுதூர பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தும். அதே மாதிரி பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறையும். பேச்சு திறமையால் தொழிலில் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே,
வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி அமையும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பிள்ளைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் விலகும். அவர்களால் கொஞ்சம் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த அழகு சாதன பொருட்கள், அழகு சாதன ஒரு தொழில் செய்பவர்கள் அவர்கள்லாம் இப்போது 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கிறதுனால, குருவோடு இணைந்து இருக்கிறதுனால அந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியூரில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகன விஷயத்தில் வியாபாரம், இந்த வண்டி வாகன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாக அமையும். சுவாதி நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். சிறப்பாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை மேம்படுத்துங்க. மறைமுகமாக எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும். தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சில வியாபாரத்தில் லாபங்கள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் உயரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உறவினர்கள் வழியில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். வண்டி வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். அதே மாதிரி கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த வண்டி வாகன தொழில் பண்ணுறவங்க, வீடு மனை விற்பது வாங்கிறது பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி விவேகத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். கால்நடை வளர்ப்பு விவசாயத்துறையில் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள்லாம் பெருகும். விவசாயத்துறையில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் பிள்ளைகளால் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு. 8ஆம் இடத்துல குரு இருக்குன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்ப சார்ந்த ஒரு விஷயத்தை பார்க்குது. சுகஸ்தானத்தையும் குரு பார்க்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ சுப விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தருணம். சுப விரயம் அப்படின்னும் போது திருமண விஷயத்தை நீங்கள் கையில், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண விஷயத்தை கையில் எடுக்கலாம். இப்போ முடியக்கூடிய தருணமும் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்றைய நாள் வெற்றி கிட்டக்கூடிய நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை கூடும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, புதிய முயற்சியில் சூழ்நிலை அறிந்து சிந்தித்து இன்றைக்கி செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி முயற்சி திருவினையாக்கும். வியாபாரத்தில் வேலை ஆட்களை தட்டி கொடுத்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு இருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, அங்கே சந்திரனும் இருக்காரு. குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு கொடுக்கும். எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகக்கூடிய நாளாக இருக்குது. இதுவரைக்கும் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக இருக்குது. பிள்ளைகளால் நல்ல பெருமை இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி சமூக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து இன்றைக்கி செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி மன நிறைவு நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனம் இன்றைக்கி தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பயணங்களால் ஒரு புத்துணர்ச்சி இன்றைக்கி ஏற்படும். வண்டி வாகன வசதிகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து விலையுயர்ந்த பொருட்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் மேம்படும். சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலையில் இன்றைக்கி இருந்து வந்த நெருக்கடிகள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. எதுக்கெடுத்தாலும் கோபப்படாமல் இன்றைக்கி நிதானத்தோடு உங்கள் செயல்பாடு இருந்தால், அது குடும்பமாகட்டும், நீங்கள் வேலை செய்கிற இடமாகட்டும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கோபத்தை தவிர்ப்பது மிக மிக நன்மையை தரும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு பெருகுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கி வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதாவது கலைத்துறை, அரசியல் துறை, அதே மாதிரி இயல் இசை நாடகம், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி வேகத்தை காட்டாதீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சில அனுபவங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய திறமைகளை அறிந்து செயல்படுத்துங்கள். அரசால் அனுகூலம் உண்டாகும். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சுபகாரிய முயற்சிகள் அலைச்சல்களுக்கு பின்பு சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட இன்றைக்கி விவேகம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொழில் ரீதியான ஒரு அலைச்சல்கள் இன்றைக்கி ஏற்படும். கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.